டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். अरे भाई एक काफी लगाओ लगाओ. हाँ चक्कर वाला पोटे तुम. ए साइमन कम. ए भाई 2 काफी சீக்கிரம் கொண்டு வா. சீனி அதிகமா போடு அதிகமா. அரே ஜண்டா வேணாம். காஃபி வேணவா? டீ ஓகேவா? இல்லை வேணாம் எனக்கு எதுவும். நீ ரொம்ப எரியுதுன்னு நினைக்கிறேன். சரி ஒரு லெமன் ஜூஸ் ஓகே. எதுக்கு வந்திருக்குன்னு முதல்ல கேளு. சரி சரி கூல்டவுன். சரி என்ன ஆச்சு? ஏன் இப்படி கோவத்தில் இருக்க? உங்கள் கட்சியில் ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார். வயசானவன்? ஏய் நம்ம நாட்டு தலைவர் நீ கேட்குறேன் நீ? அவர் இல்லை ஜண்டா. இது தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருப்பார். தமிழ்நாட்டில் யாரு? ராஜா. ஆமாம் நம்ம பையன். அவர் சைலண்ட் பாட்டு என்ன பாட்டுறேன்? சைலண்ட் பாட்டியா? ஆமாம். அவரை கூப்பிடு. அவன் என்ன பண்ணான்? என்ன பண்ணான்னு சொன்னால் தான் கூப்பிடுவீங்க. இல்லை தம்பி தும் போல்தே ஹோ தத்து கொஞ்சம் மாலமத்தாய். நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் என்ன விஷயம் என்று. என்னை பற்றி தப்பாக பேசியிருக்காரு அவர். என்னது உன்னை பற்றி தப்பாக பேசியிருக்கானா? எல்லாம் தெரியும். ஏ காஜா சீக்கிரம் வா. ஜல்ஜியாவோ. காஜா என்ன ஏன் இப்படி பண்ணா? இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நம்ம பையன். என்ன காஜா வரும்போது ரோடியா வர? அதெல்லாம் கேட்டா வீட்டில் பாத்ரூம் கழுவினேன், அதான் அப்படியே கூப்பிட்டீங்க வந்துட்டேன் டக்குன்னு. கை கழுவுனியா? கழுவிட்டேன். கைவிங்க. சைமன் கை கொடுங்க. சைமன். சரி அவர் வந்து உன் மேலே கோவத்தில் இருக்கார். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாமியை பற்றி தப்பா பேசி வச்சிருக்க. செம்மையாக கலாச்சி வச்சிருக்க. அந்த மானஸை தூக்கு மாட்டுற அளவுக்கு சாவு போயிட்டான். இல்லை நான் தூக்கு இரு உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஏயா கொஞ்சமாச்சு இருக்கா? அவனே பொம்பளை கேஸில் அது இதுன்னு சொல்லிட்டு சத்துன்னு இருக்கான். நீ வேற ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன இல்லை அந்த ஆளை பற்றி பேசினா என்ன? எதுக்கு क्या बात है ये? गाजा भाई बोलो. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. பிரஸ் மீட்ல ஏன் சைமனை பத்தி பேசினா? நான் எங்க சைமனை பத்தி பேசுறேன்? நீங்க சொல்லுங்க. அந்த ஆள் சரக்கு போட்டுக்கிட்டு வந்துட்டான்னு தெரியல. ஜண்டா நான் என்ன கேட்குறேன், அந்த ஆள் பைத்தியந்தனமாக தமிழ்நாட்டில் என்னென்ன வேலை செஞ்சுருக்காப்புல? ஆமாம் உனக்கே வந்து அது 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 வந்து உனக்கு தெரியும். நானே தள்ளி வச்சேன். அப்போ தெரியுதா? என்னைக்காவது சைமன் காஜாவை பற்றி தவறாக பேசினார் அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சா? இல்லை. அவர் இன்னொருத்தர் என் தம்பி, அவன் பேர் என்ன, மலை போட். அவன் வந்து பைத்தியகாரத்தனமாக அந்த சாட்டை அதெல்லாம் வந்து அடிச்சாப்புல. மூச்சு விட்டுருப்பனா? எதுக்காக? ஜண்டா நீ கொடுத்த வாக்கு கட்சிக்கு பேக்ரவுண்டில் நான் வேலை செய்கிறேன். புரியுது. மூச்சு விட்டுருப்பனா? ஆனால் சரி கூடுன் நான் கேட்குறேன். ஏன் காஜா இப்படி பண்ணிருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜண்டா. நீங்களே சொல்லுங்க. நான் சீக்கிரம் அவனை பற்றி நான் ஏன் சொல்லியிருக்கணும்? நீங்களே சொல்லுங்க. இதோ பொம்பளை கேஸ் சிக்கிருக்கான் அதனால சொல்லியிருக்கணும். அதெல்லாம் எதுவும் சொன்னதே இல்லை. இப்போ கூட பாருங்க, இதை ஒரு கேஸில் மாட்டினான். அதான் சொன்னா எதுவும் சொல்லியிருக்கா? அமைதியாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி அதில் அவர் குருமாவை பற்றி ஏதோ பேசினார். சரி அது விடு, பேசுகிற அது வேற. அவங்களெல்லாம் பேசுவோம் நம்ம, அது வேற. குருமா சைமனா? குருமாவோட நிறுத்திருக்கலாம்ல. அதுனா சைமன். நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம் நம்ம. என்னைக்கு உங்களை பற்றி தவறாக பேசிருக்கேனா? ஏன்னு கேளு. குருமாவை சொன்னா சரி. ஜண்டா நீங்களே சொல்லுங்க. நம்ம கட்சி நான் பண்ணுவாங்க. ஒன்று வச்சுறான், ஒரு பொட்டு ஒன்று போட்டுன்னு வந்து நின்றுட்டு எதனா ஒன்று சார் ஆக்சுவலாக வந்து சார் அப்படின்னு பேசிடுறான். அந்த ஆள் வந்து எவ்வளோ வளர்றான். நான் என்ன சொன்னேன்னா, போலீஸே பார்த்து அரெஸ்ட் பண்ணிடுவியா? பண்ணு சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார். சரி நாய் வண்டி சார் அது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நானும் உங்க பேர் சும்மா இருக்க மாட்டேன் ஜெண்டா. உன் வார்த்தைக்காக தான் நான் எல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை பற்றிலாம் சொல்லிவிடுவேன் நான் வெளியே போய். என்னை பற்றி சொல்லுவியா?
யோ சும்மா இரு. இப்போ பாரு ரீசெண்டாக என்ன விஷயம் வந்துச்சு. சரி இதுக்கப்புறம் ஒருத்தர் எதுவுமே பேசிக்காதீங்க. அந்த ஆள் தான் ஆரம்பிச்சான், அந்த ஆளே திட்டு. அதனால் நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி காஜா, இதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறது, இது கொடுக்குறோம் அது கொடுக்குறேன் அப்படிலாம் போயிடாத சரியா? அப்படியே பேசுறதா இருந்தாலும் சன் கட்சியை மட்டும் தாக்கு, வேறு எந்த கட்சியும் தாக்காத. ஏன்னா எல்லா கட்சியும் சன் கட்சியை தவிர எல்லா கட்சியும் நம்ம கட்சி தான் சரியா? பார் சைமன் எதை தெரியாம பேசிட்டான் சரியா? ஏண்டா அதெல்லாம் முடியாது ஏண்டா. என்ன பண்ணுறது? எனக்கு நியாயம் நேர்மைங்க பாரு. எனக்குலாம் மானத்தை விட்டுனா அவுத்து போட்டு சுற்றுவேன் நான்லாம். அவ்வளோ மானஸ்தான் நான்லாம். அது வந்து ஜண்டா சரிங்கடா. அண்ணே எதை தெரியாமல் பேசிட்டீங்க. அண்ணே எதை தெரியாமல் பேசிட்டீங்க. நீங்கள் பேசாதீங்க, நம்மலாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. ஃபோட்டோ மட்டும் எடுக்காதீங்க, செருப்பால் அடிப்பேன். அது சரி போயிட்டு வாங்க. ஜண்டா எனக்கு வந்து ஒரு இது சொல்வா. இப்போது பெருசாக தமிழ்நாட்டில் பூக்கட்சி தெரியவே மாட்டேங்குதாமே, அதுக்கு என்ன காரணம்? அப்படியா? ஆமாம், அந்த தமிழ்நாட்டில் எந்த வேலையும் நடக்கலையா? அந்த நோய் The destination you are trying to call is not reachable. நாட்டுச்சுங்களா? கொக்கா மக்கா என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? இதுதான் சொல்றது. தலையை பற்றி எதுக்காக கொடுத்துருக்கலாம். ஒன்னில நாய் அந்த பச்சை பையனுக்கு கொடுக்குற நீ பதவியை ஒழுங்கா தலைப்பு என்ன கொடுத்துருந்தா இன்னும் ஆயிருக்கும். இதான் சொல்லி சாய்மா நீ தான் சொல்லணும். அது வந்து நான் அண்ணன் சொல்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன், அது வந்து அந்த தலைவர் பதவி வந்து ஜண்டா அது வந்து என் தம்பி கோட்டுக்கே கொடுத்துருக்கலாம். அதை அப்படியே வச்சுட்ருக்கோம். அது வந்து அந்த புள்ள வந்து பாரு, அந்த புள்ள வந்து எதனா பண்ணி தமிழ்நாட்டில் பூக்கட்சியை வந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சிருக்கு. இப்போலாம் வேஸ்ட்டு. இந்த ஆளுக்கெல்லாம் கொடுத்துடாது. ஜிண்டா வேட்டியை மச்சி கட்டின வச்சுக்கா நாம் தான் பார்த்துக்க. ஜண்டா அந்த பேலன்ஸ் கக்கூஸ் கழுவணும் போல போய் கழுவி சரி ஜண்டா. அப்புறம் ஜண்டா என் தம்பி கோட் என்ன பண்ணுது இப்போ? அவன் எங்க பொறுக்கின்னு இருக்கானோ படிக்கிறதுன்னு சொன்னான். இங்கே அமெரிக்காவுக்கு ஏதோ போயிருக்கான்னு சொன்னாங்க. அவர் ஃபோன் பண்ணி கொடு. தம்பிக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லாமல் கொள்ளாமல் அனுப்பிட்டுருக்கீங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணனா நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் ஏதாவது நாதாரிடா ஃபோன் பண்ணுது. ஏய் ஜண்டா. ஹலோ ஜண்டா. ஹலோ காட், என்ன பண்ணுது? படிச்சிட்டு இருக்கேன். என்னது படிச்சிட்டு இருக்கியா? बैकवर्ड में गाना गाता है, गाना पप्पू का गाना. அது ஆமாம், இது வந்து நான் பாட்டி கேட்டே படிப்பேன் ஜண்டா. இது நீ படிச்சுட்டு இருக்க? பைத்தியக்கார். என்ன விஷயம்? இந்த தமிழ்நாட்டில் நம்ம பூக்கட்சி சரியா தெரிய மாட்டேங்குதா? நீ வந்து கொஞ்சம் தெரிய வச்சுட்டு போ. அப்படியா? இல்லை ஜண்டா, நீ அந்த நாயை அவர்கிட்டே கொடுத்துரு. இப்போ எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக படிக்கணும் நான். ஸோ ஜாலியாக இருக்குது, இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். எதுவும் வர முடியாதான்? இல்லைங்க ஜண்டா, அது வேணா ஜண்டா, ப்ளீஸ் ஜண்டா இல்லை ஜண்டா, இது மேலே ஃபோன் பண்ணாதீங்க ஜண்டா, கட் பண்ணுங்க ஜண்டா. கோட், இந்த மாதிரிலாம் பேசினேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீ ஒன்றெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்க. அது என்ன பண்ணிடுவியா? இருப்பா ஒரு நிமிஷம். ஜண்டா நான் வரேன் ஜண்டா, வரேன். சரி ஒரே ஒரு நிமிஷம், 10 மினிட்ஸ் கழிச்சு நானே கால் பண்ணுறேன். வரேன். ஓகே பாய். சீக்கிரம் வா. ஜல்தி ஆவ். அட இருறா வெண்ண. இவர் கூப்பிட்டோன்னே நான் வரணுமா? ஏன் இதை மட்டும் பதவியை மட்டும் பழிச்சல? ஓ நான்சென்ஸ். ஓகே கைஸ், லெட்ஸ் டான்ஸ். என்ன சொன்னா என் தம்பி? வரேன்னு சொல்லியிருக்கேன். சரியா? நானும் இத்தனை வருஷமா இந்த கட்சியில் இருக்கேன். ஆனால் அந்த நாய் லண்டனு அமெரிக்கா கண்டத்துக்கு அனுப்புகிறேன். என்ன தமிழ்நாட்டை விட்டு தாண்டி எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறேன். तुम्हें जा. சரிம்மா சரி. ஏய் அதை யாரை கேட்டு அந்த குட்டியானா வந்துருச்சா? மாப்பிள்ளை பொண்ணு கிளம்ப போகிறாங்கடா. லைட் இது பண்ணுங்கடா. அதை வச்சுட்டிங்களா? வெய்ங்கடா டக்குன்னு. கொஞ்சம் நகரிங்களா, ரீல்ஸ் பண்ணணும். ரீல்ஸா? ஷார்ட் ஓகே ஓகேங்களா? ஐயா சொல்லுங்க. என்னங்கய்யா இது? நான் பெத்த பொண்ணு தாங்க.
நீங்கள் பெத்த பொண்ணா ரீல்ஸுக்கு அழுதுட்டு அப்புறமா சிரிச்சிட்டு போகுது. இதெல்லாம் கருவறையிலேயே அழிச்சிருக்கணும். என்ன பண்ணுறது, தலையெழுத்து. இதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி பாருங்க, ஒரு ரீல்ஸ். கஷ்டம் புரியுதுங்க ஐயா. நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் கருவறையிலே கழிச்சிட்டு இருக்கணுங்க ஐயா. வீடியோக்கு நம்ம வாய்க்கொழுப்பு டீமுக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், பண்ணுங்க ப்ளீஸ். கெஞ்ச வைக்காதீங்க ப்ளீஸ். வீடியோ போக மாட்டேங்குதுங்க நல்லா. ஓகேவா? டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.